ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் 27 முதல் 30 வரை. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், நிறைய அழகான பாடம் இருக்கு. நம்ம முன்னே பேசிட்டு இருந்த மாதிரி பாகவதம் ஃபுல்லா லைஃப்க்கு டீச்சிங் தான். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம் முழுதும் பாகவத்துல இருக்கு. ஸோ 27th verse. ஜய கர்தமோ ஜிக்ஞே தேவகுத்ய பதி பிரபு मनसो देहतश्चेतां विज्ञे विश्वकृतो जगत्. Sage Gardama, husband of the great Devagudi, was manifest from the shadow of Brahma. The soul became manifested from either the body or the mind of Brahma. So Gardama, தேவகுதியின் கணவரான கர்தம மகரிஷி, கபிலவாசுதேவர் தந்தை, பகவான் கபிலவாசுதேவர் தந்தையான கர்தம மகரிஷி பிரம்மாவுடைய நிலையில இருந்து தோன்றுது. அப்போ இங்க படைப்பு எப்படி நடந்ததுன்னா, உயிர்வாழிகள் எப்படி படைக்கப்பட்டாங்க? சிலர் பிரம்மாவுடைய உடல்ல இருந்து வந்தாங்க, சிலர் பிரம்மாவுடைய மனதில இருந்து வந்தாங்க, சிலர் பிரம்மாவுடைய நிலையில இருந்து வர்றாங்க. இப்படி பிரம்மா தான் உயிர்வாழிகளை சிருஷ்டிக்கக்கூடியவரா இருக்காரு. எல்லா ஜீவன்களுக்கும் சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவா பிரம்மா இருக்காரு. சரி, அடுத்தது வச்சத்துகிதரம் தந்தின் स्वयंभो हरिदिं मनः अकर्मं चक्रमे शतः सकर्मायिना सुदम. O Vidura, we have heard that Brahma had a daughter named Va, who was born from his body and who attracted his mind towards sex, although she was not sexually inclined towards him. அடுத்து பிரம்மாவோட உடல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா, வா வா அப்படிங்கிற பொண்ணு. அப்போ மகள், பிரம்மாவுடைய மகள். அப்ப பிரம்மா என்னன்னாரு, அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி அவளோட உறவு கொள்ளணும்னு நினைச்சார். ஆனா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பிரம்மா அந்த பொண்ணை அப்ரோச் பண்றாரு. சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரம்மாட்ட இருந்து ஒரு பொண்ணு தோன்றுனா பிரம்மாவுடைய உடல்ல இருந்து அந்த பொண்ணு மேலே பிரம்மா அட்ராக்ட் ஆயிட்டார். இதுதான் மாயாவுடைய சக்தி. மாயா சக்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னா, दैवी येषा गुणमयी मम माया दुरत्यया माम एवै प्रपद्यन्ते மாயாமேதாம் தரந்திதே. கிருஷ்ணா சொல்றாரு, என்னுடைய மாயா சக்தி வெல்லவே முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. கிருஷ்ணாவுடைய மாயா சக்திய யாராலும் வெல்ல முடியாது. ஆனா யாரும் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா சரணாகதி பண்றாங்களோ அவங்கனாலதான் வெல்ல முடியும். பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா சரணாகதி இருப்பவங்கதான் மாய சக்தியை வெல்ல முடியும். அப்போ இங்க பிரபுபார் என்ன நினைக்க சொல்றாரு அப்படின்னா, பொருளுரையில இப்ப இந்த நடந்த லீலை இருக்கு இல்லையா, இந்த விஷயத்த நம்ம பௌதிக கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பப்ளிக்ல பொது இடங்கள்ல பேச முடியாது. ஏன்னா பொது இடங்கள்ல பேசினா இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ற அளவுக்கு மக்களுக்கு அதுக்கான சிந்தனை கிடையாது, அதை புரிந்து கொள்ள முடியாது அவங்களால. ஓ, பிரம்மதேவரே அவங்க பொண்ணு மேல அட்ராக்ட் ஆயிட்டாங்களா? பிரம்மாட்ட இருந்து ஒரு பொண்ணு வந்தா பிரம்மாவுடைய உடல்ல இருந்து அந்த பொண்ணு மேல பிரம்மாவே கவரப்பட்டு விட்டாரா? அப்ப என்ன அப்படின்னு நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கலாம். ஆனா பிரபுபாதர் இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மாவுடைய உடல்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு பேர் வா. அந்த வாவுடைய அழகுல மயங்கி பிரம்மா அவருடைய உறவு கொள்ளணும்னு நினைச்சார். சோ இத நம்ம எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல இதை பௌதிகமான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது.
சாதாரண உயிர்வாளிகள் மாதிரி பௌதிகമായ கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ரெண்டாவது, இதற்கு ஆச்சாரியன் என்ன விளக்கம் கொடுத்திருக்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, பிரம்மாவுடைய நிலை என்ன, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்றது? ரொம்ப அழகா பிரபுபாதர் பொருளுரை எழுதியிருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் 30ஆம் ஸ்கந்தம் 19ஆம் அத்தியாயம் 17ஆம் ஸ்லோகத்தை பிரபுபாதர் மேற்கோள் காமிச்சிருக்காரு. பலவான் இந்திரிய கிராமோ வித்வான் அபிகர்ஷதி, பலவான் இந்திரிய கிராமம் வித்வான் அபிகர்ஷதி. புலன்கள் அவ்வளவு கொடூரமானது, பெரும் பண்டிதர்கள் கூட வீழ்த்தி விடுது. அப்போ இந்த ஒரு லீலை மூலமா பிரம்மதேவர் நமக்கு என்ன அறிவுறுத்துறாருன்னா, எப்பவுமே நம்ம கவனமா இருக்கணும். ரொம்ப ஆன்மீக பாதையில, ஆன்மீக பாதைங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதனால ஆன்மீக பாதையில் பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சாதகன், ஒரு ஆன்மீகவாதியானவர் பெண்கள் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சற்றும் கவனக்குறைவு கூட ஒரு பெரும் ஆபத்துல வீழ்த்திடும். ரெண்டாவது, இந்த பெண்கள் இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா புலன்கள் ரொம்ப கொடூரமானது. அதாவது பிரபுபா சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு ஆண் தன் தாயோடையோ அல்ல மகளோடையோ கூட தனிமையில இருக்கக்கூடாது. ஒரு சகோதரி மனைவி சகோதரி மகள் தாய் இவங்க கிட்ட கூட தனிமையில் இருக்கக்கூடாது. ஏன்னா புலன்கள் ரொம்ப ஆபத்தானது. அப்போ பெண்கள் நெருப்பை போல, ஆண்கள் வெண்ணெயை போல. நெருப்பை வெண்ணெயை பக்கத்துல வச்சா வெண்ணெய் உருகிடும். சோ அதனால இங்க என்ன பிரபுபா என்ன சொல்றாரு, இந்த லீலை மூலமா பிரம்மா நமக்கு அறிவுறுத்துறாரு, நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா புலன்கள் ரொம்ப கொடூரமானது. புலன்கள் ரொம்ப கொடூரமானதுனால எந்த நேரத்துல நம்ம வீழ்ச்சி அடையலாம், எனி டைம் நம்ம வீழ்ச்சி அடையலாம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பௌதிக ஆசை, புலன்ப ஆசை ரஜோ குணத்தினால் எழக்கூடியது. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ ததா ரஜஸ்தமோபாவ காமலோபா சேத்தையே. அதனால பகவத்கீதையும் சரி பாகவதம் சரி, பகவத்கீதை பாகவதம் திரும்ப திரும்ப பகவான் என்ன எச்சரிக்கிறார் நமக்கு. பகவத்கீதை பல இடங்கள்ல பகவான் சொல்றார், காமேஷ குரோதேஷ காம குரோதோ விமுக்தானாம் ராகத்வேஷு விமுக்தேஷு. கிருஷ்ணா பகவத்கீதையில ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்றாரு, இவர் தான் நம் எதிரி. காமம், கோபம், பேராசை. யகி சத்ரு மகாபாகு, இவன் தான் உன் எதிரி அர்ஜுனா, இவன் தான் உன் எதிரி ஓ ஜீவாத்மாவே. சோ நம்முடைய எதிரி யாரு? நம்முடைய எதிரி காமம், கோபம், பேராசை. இதுதான் நம்மளை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு செல்லாம நம்மளை இந்த பௌதிகத்துல மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பும் சக்கரத்துல சுத்த வச்சு. அதனாலதான் பாகவதம் எச்சரிக்குது. பாகவதம் என்ன சொல்லுது, ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா சேத்தையே. ரஜோகுணம் தமோ குணத்தினால காமம் கோபம் உருவெடுக்குது. பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, காமேஷ குரோதேச ரஜோகுண சமுத்பவ. அப்போ இந்த 3 குணங்கள் ஜீவாத்மாவை, நம்ம ஜீவாத்மா தூய்மையானவங்க தான். இந்த ஜட உலகத்துல இந்த 3 குணத்துடைய சம்பந்தத்தினால சில நேரம் அறியாமை குணத்திலையும் சில நேரம் தீவிர குணத்திலையும் செயல்படுறோம். அப்போ இந்த குணங்களே செய்ய தூண்டுது. குணங்கள் என்ன பண்ணும்? செய்ய தூண்டும். அப்போ ரஜோகுணம் தமோ குணம் இழிவான செயலை செய்ய தூண்டும். அப்போ பிரம்மா படைப்பின் சிருஷ்டிகர்த்தவா இருந்தாலும் அவரும் ரஜோகுணம் முக்குறதுக்கு உட்பட்டவர். பிரம்மா கூட முக்குறதுக்கு உட்பட்டவர் தான். அதனால பிரம்மாவே தவறு செய்ய நேர்ந்திருக்கு. பிரம்மாவை போன்ற மாபெரும் தேவர்களே தவறு செய்யும் போது சாதாரண அற்ப ஜீவராசி நிலைமை, நம்ம நிலைமை யோசிச்சு பார்த்துக்கோம். பிரம்மாவே அந்த பொண்ணோட அழகுல மயங்கிறார் அப்படி சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா இருக்கு. அதனாலதான் பாகவதத்திலையும் பகவத்கீதையில ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு, இந்த மாதிரி புலன்ப விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. மனித வாழ்க்கை அதுக்கானதா இல்ல. காமேஷ நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோ இச்சேச கர்மம். மனித வாழ்க்கையை புலன்பதற்காக அல்ல, தன்னை உணர்வதற்காக, பகவானை அடைவதற்காக. அப்போ தத்துவார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், அப்புறம் உபன்யாசங்கள் கேட்கிறோம். இதெல்லாம் தத்துவார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நடைமுறையில வரும்போது ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா புலன்கள் மனதை மழுங்கடிக்க செஞ்சிடும். பலவான் இந்திரிய கிராமம் வித்வான் சபிகர்ச்சதி. பெரும் பண்டிதன் கூட, விஸ்வாமித்திரர் போன்ற பெரும் பண்டிதர்கள் கூட புலன்களால உந்தப்பட்டு வீழ்ந்திருக்கார். நம்ம படிச்சிருக்கோம் விஸ்வாமித்திர சரித்திரம். விஸ்வாமித்திரர் பெரும் தவம் செய்தார்.
10,000 வருஷம் தபம் செஞ்சார். ஆனா ஒரு செகண்ட்ல புலன்களுடைய உந்துதலால அவர் அந்த தப வாழ்க்கையிலிருந்து வீழ்றார். அப்படி இருக்கும்போது பலவான இந்திரிய கிராமம், புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வித்வாம்ச விகர்ச்சதி, பெரும் பண்டிதன்மார்களை கூட வீழ்த்திரும். சரி, பாயிண்ட் 1. அதனால புலன்களை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. புலன்களையும் மனதையும் செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த வழி ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும். சர்வபாதி வினிமுத்தம், நமக்கு நிறைய உபாதைகள்ல இருக்கு. காமம், குரோதம், பேராசை, இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். தத்பரத்வென நிர்மலம், இதயத்தில் இருக்கிற அழுக்குகள், காமம், கோபம், இந்த அழுக்குகள்லாம் போகணும். எப்ப அது நடக்கும்? ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் எஜமானனான பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும். அதை தவிர ஒரு வழியே இல்லை. மனதையும் புலன்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தாத வரைக்கும் அதுல உந்துதல இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க சொல்லப்பட்ட பிரம்மா, பிரம்மாங்கிறது யாரு, அவருடைய நிலை என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க நடந்த இந்த லீலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரம்மாவே தன் மகளோட அழகுல மயங்கிட்டாரா? அப்படி ஒரு தவறு அவர் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது பிரபுபாதர் மிக அழகாக விளக்கம் கொடுக்கிறாரு. பிரம்மா என்பது ஒரு பதவி. பிரம்மா ஒரு பதவி. அதுல அந்த பதவிக்கு நிறைய ஜீவாத்மாக்கள் மாறிட்டே இருப்பாங்க. இந்த பூமியில, இந்த பூலோகத்துல கடும் தவம் பண்றவங்க, விரதம் இருக்கிறவங்க, பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்க, அந்த நிறைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்துக்கிறவங்க பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம், பிரம்மாவுடைய பதவி அடையலாம். அந்த பிரம்மாவுடைய பதவி நீண்ட ஆயுள் காலம். அப்புறம் அந்த பிரம்மாவுடைய ஆயுள் காலம் முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பிரம்மா வருவார். அதுக்கப்புறம் இனி ஒரு பிரம்மா வரும். எப்படி கல்பங்களுக்கு தோறும் பிரம்மாக்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. பல்வேறு கல்பங்கள் இருக்கு. அந்த பல்வேறு கல்பங்கள்ல பல்வேறு பிரம்மாக்கள் தோன்றி மறையிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஒரு அழகான லீலை சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமிட்டு சொல்றாரு. ஒரு தடவை சதுர்முக பிரம்மா, 4 முக பிரம்மா இருக்காரு இல்லையா, சதுர்முக பிரம்மா, அவர் துவாரைக்கு வர்றாரு கிருஷ்ணரை பாக்குறதுக்காக சதுர்முக பிரம்மா துவாரைக்கு வந்தார். அப்போ அந்த துவாரகா பாலகர்கள் சொன்னாங்க, அவங்க நிறுத்திட்டாங்க பிரம்மாவை. அப்ப பிரம்மா சொன்ன, நான் கிருஷ்ணரை பார்க்கணும். சரி, நாங்க போய் பகவான்கிட்ட சொல்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இந்த துவாரகா பாலகர் பகவான்கிட்ட சொன்னாங்க, ஓ பகவானே, உங்களை பார்க்க சதுர்முக பிரம்மா வந்திருக்காரு. ஆக்சுவலி இல்ல, பிரம்மா வந்திருக்காரு சொல்லுவாங்க. பகவான்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்க சபையில வந்துருவாங்க. அந்த துவாரகா பாலகருக்கு சபையில பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ் துவாரகாதீஷ் கிருஷ்ண பகவானுக்கு ஜெய். அப்ப கிருஷ்ணர் கேட்பாரு, துவாரகா பாலகர்களே, என்ன செய்தி கொண்டு வந்தீங்க? ஓ பிரபு, உங்களை காண பிரம்மா வந்திருக்கிறார். அப்ப கிருஷ்ணர் கேட்பாரு, எந்த பிரம்மா வந்திருக்காரு? ஐயோ, அதை கேட்க மறந்துட்டு போயினாங்க. பிரம்மா வந்திருக்காரு சொன்னா நாங்க பிரம்மா வந்திருக்கான்னு சொன்னோம், அது எந்த பிரம்மான்னு கேட்க மறந்துட்டுமே, அதை முதல்ல கேட்டுவாங்க. இவங்க போய் பிரம்மாட்ட சொல்றாங்க, நீங்க எந்த பிரம்மா வந்திருக்கீங்கன்னு. அவரு சொன்ன, நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். இல்ல பகவான் கேட்டாரு, எந்த பிரம்மா வந்திருக்கீங்க? அப்ப சொன்னார் அவரு, சதுர்முக பிரம்மா வந்திருக்க சொல்லுங்க. 4 சிரசு உள்ள சதுர்முக பிரம்மா, 4 குமாருடைய தந்தை, சனகர், சனதன, சனாதன, சனத்குமாரா. இந்த 4 குமாரருடைய தந்தை சதுர்முக பிரம்மா வந்திருக்க. சரி, இந்த துவாரகா பாலகர்கள் போய் பகவான் சொன்னாங்க, பகவானே, சனத்குமாருடைய தந்தையான சதுர்முக பிரம்மா உங்களை காண வந்திருக்கிறார். ஓகே, அவர் வர சொல்லுங்க. பிரம்மா வேற ஏதோ பேச வந்தார். இப்ப அவருக்கு பெரும் சந்தேகம் ஆயிடுச்சு. அவரு நினைச்சிட்டு தான், நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன், ஏன் கிருஷ்ணர் எந்த பிரம்மா வந்திருக்காருன்னு கேட்டார். அப்போ பகவான்கிட்ட கேட்கிறார் பிரம்மா, ஓ பகவானே, நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன், நான் உங்களை பார்க்க வந்தப்போ நீங்க கேட்டீங்களா எந்த பிரம்மா வந்திருக்காருன்னு? அப்ப நிறைய பிரம்மா இருக்காங்களோ அப்படின்னு கேட்கிறேன். அப்ப பகவான் சிரிச்சுட்டே என்ன பண்றாரு, மற்ற பிரம்மாக்களை வர வைக்கிறார். 1 தலை பிரம்மா, 4 தலை, 8 தலை, 10 தலை, 100 தலை, 1000 தலைகளோட பிரம்மாக்கு. ஒவ்வொருத்தரும் பிரம்மாண்டமான பர்வதம் மாதிரி இருக்கு. ஒரு பிரம்மாவும் பிரம்மாண்டமான பர்வதம் போல
4 கரத்தோட பல தலைகள், அதுல அழகான கிரீடம், அவங்கவுங்க அன்ன வாகனத்துல வராங்க. வந்து ஒரு பிரம்மாவும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்றாங்க. இந்த ஒரு பிரம்மா இன்னொரு பிரம்மா பார்க்கல, இவங்க எல்லாருமே பகவானை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரம்மாக்களும் பகவான் பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ பிரபு, ஓ பகவானே, வாசுதேவா, எங்களுக்கு என்ன சேவை, தாங்கள் எங்களை அழைத்ததுக்கான காரணம் என்ன, என்ன சேவை செய்ய வேண்டும் தங்களுக்கு அப்படின்னு ஒரு பிரம்மா பிரார்த்தனை பண்றாங்க. அந்த மாதிரி எண்ணற்ற ருத்ரர்கள், மகாதேவ். அப்பதான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுது, நான் ஒரு பிரம்மா இல்ல, ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு, இன்னும் யூனிவர்சஸ், ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு கார்போசா விஷ்ணு, அந்த ஒரு கார்போசா விஷ்ணுடைய நாபிலிருந்து ஒரு பிரம்மா, இப்படி எண்ணற்ற பிரம்மாக்கள் இருக்கு. அப்போ இங்க பிரபா என்ன சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மா வந்து பகவானது இடமிருந்து பாகவதம் பெற்றுக்கொண்ட பிரம்மா அல்ல, பகவான் கிருஷ்ணனிடமிருந்து வேத ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மா அல்ல. ஏன்னா பகவானிடமிருந்து பகவானை தரிசனம் செய்து பகவானிடமிருந்து வேத ஞானத்தை பெற்றுக்கொண்ட, பாகவதம் பெற்றுக்கொண்ட ஒரு பக்தர், ஒரு தூய பக்தர் எப்படி தவறு செய்ய நேரும்? அதனால இது வேற ஒரு கல்பத்துல நடந்திருக்கு. அது வந்து இங்க சொல்லப்பட்டிருக்க பிரம்மா வந்து பகவானால் உபதேசிக்கப்பட்டவர் அல்ல. இந்த பிரம்மா வந்து பகவானால் உபதேசிக்கப்பட்டவர் அல்ல, வேறொரு கல்பத்துல வேறொரு பிரம்மாவுக்கு இது நடந்திருக்கு. அப்போ பிரம்மனை போன்ற உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமு பேத்தத்து கவுந்தேயா புனர்ஜென்ம நவித்தது. அப்போ இந்த ஜட உலகத்துல தாழ்ந்த கிரகத்திலிருந்து உயர்ந்த கிரகமான பிரம்ம லோகம் வரைக்கும் போனாலும் வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க பிரபா ரொம்ப அழகா சொல்றாரு, இங்க நம்ம கேட்ட விஷயங்கள், இந்த படிச்ச விஷயங்கள்லாம் வந்து பகவான் உபதேசித்த பிரம்மா இல்ல, பகவான் வந்து உபதேசித்தார் இல்லையா, அந்த பிரம்மா இல்ல, இது வேறொரு கல்பத்துல உள்ள வேறொரு பிரம்மா அப்படிங்கிறத பிரம்மா அதுங்க மேற்கோள் காட்டுறாரு. அப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு? சோ அதனால ஒருத்தர் ரொம்ப வந்து தீவிரமா, அதாவது கிருஷ்ண பக்திய ஒருத்தர் வந்து ரொம்ப கவனமா பயிற்சி செய்யணும், தீவிரமா பயிற்சி பண்ணணும். அதனால எனி டைம் வந்து மாயா வந்து நம்மளை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை நான் பூர்ணமாக அடைக்கலம் கொள்ள வேண்டும். சோ மேலும் இங்க பிரபா சொல்றாரு, பெண்களோட சங்கம் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு பெருத்த தடையா இருக்கும். So one should, however, take a serious note of this incident. The human being is social animal and is unrestricted mixing with the fair sex lead to downfall. Such social freedom of man and woman, especially among the younger section, is certainly a great stumbling block for the path of spiritual progress. Material bondage is due to only sexual bondage, and therefore unrestricted association of man and woman is surely a great impediment. So Maitreya cited this example on the path of Brahma just to bring to our notice the great danger. So மைத்ரேய இந்த இன்சிடென்ட் சொல்றாரு, அவர் வந்து நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனால ஆண் பெண் வந்து கலந்து இருப்பது, பொது இடங்களை சகஜமா பழகுவது, பேசுவது வந்து அது ஆன்மீக பாதைக்கு பெரும் தடையா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பர்ஃபெக்டா வச்சிருப்பாரு. மாதாஜிஸ் எல்லாம் ஒரு சைடு, பிரபுஸ் எல்லாம் ஒரு சைடு, கீர்த்தன் பண்ணும்போது கிளாஸ் பிரசாத் எனி டைம் இந்த ஆப்போசிட் ஜெண்டர் மிக்சிங்கே இருக்க. பிரபுஜிஸ் எல்லாம் தனியா சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மாதாஜி எல்லாம் தனியா சர்வீஸ். அது மாதிரி பிரபுஜிஸ் வந்து மாதாஜி தான், நோ சிஸ்டர் பெகன், ஒன்லி மாதாஜி. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும், அது வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மாதாஜி தான், ஒன்லி மாதாஜி. நோ வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி, எனக்கு அக்கா மாதிரி எல்லாம் இல்ல, நோ, ஒன்லி மாதாஜி, ரைட்? அப்போ இதுல வந்து பிரபா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கு. ஈவன் பிரபுபார் மட்டும் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கு. சைத்தன்ய மகாபிரபு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில லீலை செய்தார். அவர் வந்து சன்னியாசம் எடுத்துட்டார் இளம் வயதிலேயே. சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதிலேயே சன்னியாசம் எடுத்துட்டார், தன் மனைவிட்டு இருந்து விலகி இருந்தார். விஷ்ணு பிரியா தேவியும் ஒரு நாளும் மகாபிரபு வந்து தொந்தரவு பண்ணதே இல்லை.
அவங்க பகவானை நினைச்சுட்டு மகாபுருடைய விக்கிரகத்தை ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சைத்தன்ய அப்படிய சீடர்கள் ஒருவர் வந்து சோட்டா ஹரிதாஸ். சோட்டா ஹரிதாஸ் சோட்டா ஹரிதாஸ் ஒரு சன்னியாஸ். அவர் ஒரு நாள் மகாபிரபு விருந்து செய்வதற்காக பிரசாதம் தயார் பண்ணிட்டு பொழுது அரிசி வாங்குறதுக்காக போனார். தானியம் ஒரு மாதாஜி வீட்டுல போய் வாங்கினார். வாங்கி கொஞ்ச நேரம் அங்க இருந்தார். அப்புறம் மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்டாரு. பிரசாதம் சாப்பிட்டு, ஓ இந்த அரிசி நல்லா இருக்கு, இந்த அரிசி எங்க இருந்து வந்தது, யார் வாங்கிட்டு வந்தா? அப்ப பக்தர்கள்லாம் சொன்னாங்க, சோட்டா ஹரிதாஸ் வாங்கிட்டு வந்தாரு, அந்த மாதாஜி வீட்டுல போய் வாங்கிட்டு வந்தாரு. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் மகாபுரம் என்ன பண்ணிட்டாரு, சோட்டா ஹரிதாஸ் வந்து இனி என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அவரே போய் மாதாஜி இருக்கிற வீட்டுக்கு போனாரு. ஏன் அவங்க கிட்ட பேசுறாரு, அங்க போனாரு. அதனால சோட்டா ஹரிதாஸுக்கு நான் பார்க்க மாட்டேன், அவர் என் முகத்திலேயே முழிக்க கூடாது. பக்தர்கள்லாம் சொல்ற அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் வந்து ஜஸ்ட் அரிசி வாங்க தான் போனாரு. நோ நோ நோ, என்ன காரணம் சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். சோட்டா ஹரிதாஸ் அழற. சோ மகாபிரபு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி. எந்த பெண்களும் மகாபிரபு கிட்டே இருக்க முடியாது, எந்த பெண்களையும் மகாபிரபு கிட்டே சேர்த்துக்க மாட்டாரு. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். அதாவது சைத்தன்ய மகாபிரபு தன்னை பின்பற்றக்கூடியவங்களுக்கு பெரும் உதாரணமா இருக்கு. எப்படி வந்து சன்னியாசிகள் வந்து பெண்கள் எடுத்து விலகி இருக்கணும். சன்னியாசி ஒருபோது பெண்களோடு சேரக்கூடாது, சங்கம் கொள்ளக்கூடாது, அவங்ககிட்ட பழகக்கூடாது, விலகி இருக்கணும். ஒரு நாள் பெண்களை பக்கத்துல சேர்த்துக்க கூடாது. ஆனா சோட்டா ஹரிதாஸ் போய் அந்த மாதாஜி வீட்டுல போய் ரைஸ் வாங்கிட்டு இருக்கு. அதனால மகாபிரபு சோட்டா ஹரிதாஸ் நிராகரிக்கிறார். ஆனா உண்மையில சோட்டா ஹரிதாஸ் வந்து மகாபிரபு பிரியமான பக்தர். இந்த லீலை மூலமா மகாபிரபு எச்சரிக்கிறார். சோட்டா ஹரிதாஸ் மேல எந்த குற்றமும் இல்லை. ஆனாலும் மகாபிரபு சொல்றாரு, ஒரு சன்னியாசி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், பெண்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும், ஏன் தனிமையில போய் பார்க்கணும், ஏன் போய் அவர் அரிசி வாங்கிட்டு வரணும், ஏன் அங்க போய் இருக்கணும். சோ சைத்தன்ய மகாபிரபு வெரி ஸ்ட்ரிக்ட். மகாபிரபு வந்து தாமரை போல மிருதுவானவர், பாறை போல கடினமானவர். அவர் பக்தரிடத்துல அன்பு பரிமாற்றம் செய்யும் போது தாமரை போல மிருதுவானவர், சட்டதிட்டங்கள்ல வந்து ரொம்ப கடினமானவர். அதனால ஒரு சன்னியாசி வந்து ஒரு உதாரணமா இருக்கணும். ஒரு நாளும் வந்து சன்னியாசிகள் வந்து அங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது அப்படின்னு சோட்டா ஹரிதாஸ வந்து மகாபிரபு நிராகரிச்சிட்டார், அவரை பார்க்க கூடாது. அப்படி யாராவது வந்து சோட்டா ஹரிதாஸ் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டே போயிடுவேன், என்னை யாருமே பார்க்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு மகாபிரபு. அப்போ சோட்டா ஹரிதாஸ் என்ன பண்ணாரு, மகாபுருடைய கருணை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டார், சூசைட் பண்ணிட்டார். அப்புறம் பக்தர்களா சொன்னாங்க, சோட்டா ஹரிதாஸ் எங்க இருக்காருன்னு தெரியலையே, அவர் கண்டே பிடிக்க முடியல, எங்க போனாரு, என்ன ஆனாரு, உயிரோடு இருக்காரா இல்லைன்னு தெரியல. ஆனா மகாபிரபுக்கு தெரியும் சோட்டா ஹரிதாஸ் என்ன பண்ணாரு. அப்போ ஒரு நாள் அவங்க எல்லாம் கங்கை கரையில கீர்த்தன் பாடிட்டு போகும்போது, அவங்க கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது மகாபிரபு பாக்குறாரு, சோட்டா ஹரிதாஸ் வந்து ஒரு கந்தர்வ உடல் எடுத்துட்டு அவர் மகாவுடைய புகழ், மகாபுரு புகழ் பாடிட்டு. சோ இது வந்து சோட்டா ஹரிதாஸ்க்கு எந்த ஒரு அவர் மேல எந்த ஒரு இதுவும் இல்ல. இந்த லீலை மூலமா மகாபிரபு நம்மளை எச்சரிக்கிறார். பாருங்க, இந்த பிரம்மாவுக்கு இங்க நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட், பிரம்மா வந்து தன் சொந்த மகள், தன் உடலிருந்து வந்த மகள் மேலே கவரப்பட்டாரு. இது ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி சோட்டா ஹரிதாஸ் ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண ஆன்மீக பாதை பின்பற்றக்கூடிய சாதகர் எவ்வளவு கவனமா இருக்கணும். சோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான வர்ணனை இங்க எல்லாம் பார்க்கலாம் நம்ம. சோ இது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரம்மா வந்து இப்படி தன் சொந்த மகள் மேலே ஈர்க்கப்பட்டாரே அப்படி சொல்லிட்டு அவருடைய பசங்க எல்லாம் பாக்குறாங்க. யாரு? மரிச்சி எல்லாம். தம் அதர்மே கிருத பதிம் விலோக்கிய பத்திரம் சுதா மரிச்சீர் முகையோ முனையோ விஸ்ரம் பிரத்யபோதனா. Thus, finding their father so deluded in an act of immorality, the sage headed by Marichi, all sons of Brahma, spoke as follow with great respect. இப்போ இந்த பசங்க, பிரம்மாவுடைய பசங்க எல்லாம் பாக்குறாங்க, தன்னுடைய அப்பா வந்து இப்படி நடந்துக்கிறாரு, அவர் உடம்புல இருந்து வந்து இந்த பொண்ணு பின்னாடியே அவர் போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவர்கிட்ட பேசுறாங்க, அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ரொம்ப அழகா பேசுறாங்க.
நைதத் பூர்வை கிருதம் தத்யா ந கர்ஷ்யத்தி சாபரே யஸ்பதம் திருதம் கச்சே ஹங்கயஞ்சம் பிரபோ. ஓ ஃபாதர், this performance in which you are endeavoring to complicate yourself was never attempted by any other Brahma, nor by anyone else, nor by your in previous kalpas, nor will anyone dare to attempt it in the future. You are the supreme being in the universe. So how is it that you want to have sex with your own daughter and cannot control your desire? அத சொல்றாங்க மரிச்சி பசங்க எல்லாம், பிரம்மாவுடைய பசங்க எல்லாம் மரிச்சி தலைமையில சொல்றாங்க எல்லாம், ஓ பிரபு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான செயல் இருக்கு இல்லையா, இந்த அதர்மமான செயலை எப்படி நீங்க பண்ண துணிச்சீங்க? இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்த பிரம்மாக்களும் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி கல்பத்திலயும் பண்ணதில்லை, நீங்களும் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இனி வரக்கூடியவங்களும் பண்ண போறது இல்லை. அப்ப இது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. சோ ப்ராப்பா எழுதியிருக்கார் பொருளுரையில. சோ பிரம்மா இந்த மாதிரி நடந்துட்டது நமக்கு ஒரு எச்சரிக்கைக்காக திரும்பி ப்ரோப்பா எழுதுற. பிரம்மாவுடைய நிலையை வச்சுட்டு நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஓ பிரம்மாவே எப்படி பண்ணிருக்காரா அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இந்த லெசன் இதுல இருந்து நமக்கு பகவான் லெசன் கொடுக்குறேன். இதுல இருந்து பகவான் எனக்கு லெசன். இங்க எப்படி பிரம்மாவுடைய லைஃப்ல ஒரு லெசன் இருக்கு, அதே மாதிரி சிவபெருமான் லைஃப்ல லெசன் இருக்கு. சிவபெருமான் பகவானுடைய மோகினி அவதாரத்துல மயங்கினார். ஒரு முறை பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார். இந்த பார்க்கடல்ல அமிர்தம், பார்க்கடல் கடைஞ்சாங்க அமிர்தம் எடுக்கிறதுக்காக. அப்போ அமிர்தம் எடுக்கிறது பார்க்கடல் கழிச்ச பொழுது, அப்போ அந்த அமிர்த பார்க்கறது நிறைய பொருட்கள்லாம் வந்தது. ஐராவத யானை, அப்புறம் உச்சைஸ்ரவா குதிரை, அப்புறம் லட்சுமி தேவி எல்லாம் பார்க்கடல்னு வந்தாங்க. அப்புறம் அது என்ன பண்ணிட்டு பார்க்கடல் இந்த அமிர்தம் தன்வந்திரி அமிர்த கலசத்தோட வந்தார். தன்வந்திரி பெருமாள் அமிர்த கலசத்தோட வந்தார். அப்போ என்னாச்சு, அசுரங்கள்லாம் பார்த்துட்டு அதை பறிச்சு ஓடிட்டார். தன்வந்திரி கையில இருந்து அமிர்த கலசம் எடுத்துட்டு ஓடிட்டார். அப்போ அந்த தேவர்கள்லாம் திரும்பி பகவான்கிட்ட பிரேயர் பண்றாங்க. ஏன்னா இந்த பார்க்கடல்ல இந்த பார்க்கடல் கடையிற லீலையில தேவர்கள் தொடர்ந்து பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு லீலையில பகவான் பல்வேறு அவதாரம் எடுக்கிறார். பார்க்கடல் கடையிற ஒரு லீலையில பகவான் பல்வேறு அவதாரம் எடுக்கிறார். அவர் முதல்ல இந்த பார்க்கடல் கடையிறதுக்கு எல்லா தேவர்களும் அவர்கிட்ட வருவாங்க. பகவானே, இந்த எங்களுக்கு அமிர்தம் வேணும், நாங்க நீண்ட ஆயுளோடு வாழணும். அப்ப பகவான் சொல்றாரு, நீங்க பார்க்கடல் கடையணும், ஆனா அது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நிறைய சக்தி வேணும். அதனால இந்த முறை நீங்க அசுரனோட சண்டை போடாதீங்க, பலிமராஜோட நட்பு வச்சுக்க, பலிமராஜ் கூட நட்பு வச்சுட்டு போய் பார்க்கடல் கலைங்க. சோ பார்க்கடல் கடையணும்னா அந்த மந்தார மலையை மந்தார மலையை மத்தா, அப்புறம் இந்த மந்தார மலையை கொண்டுதான் கடைய முடியும். வாசுகி சர்ப்பம், வாசுகி கயிறா போட்டுக்கீங்க, மந்தார மலையை மத்தா வச்சுக்கீங்க. அப்புறம் ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். அது தேவர்களே நீங்க தலைப்பக்கம் போகாதீங்க, அந்த பாம்பு வாசிக்கு விஷம், உஷ்ணம், பயங்கரமா நெருப்பு, நீங்க வால் பக்கம் பிடிச்சுக்கோங்க, அசுரங்களை தலைப்பக்கம் பிடிச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து பால்கள் கடையிறாங்க. அப்ப அந்த மலையே சரிஞ்சு கீழே விழுந்துரும் போல இருக்கு. அப்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, ஓ பிரபு, இந்த மலை எங்க மேல விழுந்து நாங்களே ரசிக்கிறோம் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மலை யார் தூக்கிட்டு வருவார்? மந்தார மலைய பார்க்கடல் நடுவுல கொண்டு போடணும். பெரிய பிரம்மாண்டமான மந்தார மலை, இந்த மந்தார மலையை கொண்டு பார்க்கடலுக்கு நடுவுல போடணும். அப்ப பகவான் சொன்னாரு, கருடர் நினைச்சிட்டு இருக்காரு, ஓ நான் போய் தூக்கிட்டு வந்து. கருடர் கொஞ்சம் கர்வம் வந்துருது, நான் பகவானுக்கு சேவகனா இருக்கேன், என்னால எல்லாம் பண்ண முடியும். அது பக்தனுக்கு கூடாதே, கர்வம் கூடாதே. பகவான் கருடன் அனுப்பிச்சாரு, நீங்க கருடர் கூட்டிட்டு போக, மந்தாரமலை தூக்கிட்டு வந்துருவாரு. இந்த தேவர்கள்லாம் போனா மந்தாரமலை நகர்த்த கூட முடியல, அப்புறம் கருடர் மேல தூக்கி வைக்கிறது. கருடராலையும் இந்த மந்தாரமலைய சுமக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாம் பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க. இப்ப பகவான் என்ன பண்ணாரு, கருடர் மேல உட்காந்துட்டாரு, தேவர்களையும் கூப்பிட்டாரு, மந்தாரமலை தூக்கினார். இப்போ அதே கருடர் தான், அதே கருடர் பகவானையும் தாங்கிட்டாரு, தேவர்களையும் தாங்கிட்டாரு, மந்தாரமலையும் தாங்கிட்டாரு.
சோ அதனால பிரபுபா என்ன சொல்லுவாருன்னா, கடன் வாங்கி வைத்துக் கொண்ட இறகுகளால் ஒருத்தன் கர்வம் கொள்ளக்கூடாது. சோ நான் வந்து கிருஷ்ண பக்தன், நான் நாம ஜெபம் பண்றேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், பாகவதம் படிச்சிருக்கேன், பக்தி சாஸ்திரி முடிச்சிருக்கேன், பக்தி முடிச்சிருக்கேன், கர்வம் வரவே, எவ்வளவு வருஷங்களாலும் கர்வம் வரக்கூடாது. சோ கர்வம் வந்துடுதுன்னா போச்சு. சோ கருடனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடுது, பகவான் காமிச்சாரு, இந்த மந்தார மலை அவரால் அசைக்க கூட முடியல. அதே கருடன் தான் பகவான் தூக்கின உடனே அவரையும் தூக்கிட்டாரு, மந்தார மலையை தூக்கிட்டாரு, தேவர்களையும் தூக்கிட்டு அப்படி பறந்து வர்றாரு. சோ இப்ப மந்தார மலை கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு நடுவுல போட்டாங்க. இப்ப அதை கடையணும், வாசுகி சர்ப்பத்தை பிடிச்சு கடையிறாங்க. அப்ப மலை வந்து ஒரு ஆக்சில் இல்ல, மேலே ஒரு ஆக்சில் இல்ல, கீழே ஒரு ஆக்சில் இல்ல, மலை அப்படி சாய்ந்து தேவர்கள் மேல விழுந்து எல்லாம் நசுக்கிடுவாங்க போல. இப்ப தேவர்களா பிரார்த்தனை பண்ணாங்க பகவான்கிட்ட, பகவானே இந்த மந்தார மலை எங்களால சமாளிக்க முடியல, நீங்க தான் உதவி பண்ணணும். அப்ப மேல வந்து 1000 கரமுள்ள அஜிதான் ஒரு உருவெடுத்துட்டார். கீழே வந்து கூர்மாவதார். சித்திரிக்க விப்பில தரேத் சட்டி தவ பிருஷ்டே தரணி தரணக்கின சாக்கிர கரிஷ்டே கேசவ தீதா கூர்ம சரீரா ஜெய ஜெகதீஷ் ஹரே. கீழே கூர்மா அவதாரம் எடுத்துட்டார். கீழே கூர்மா அவதாரம் எடுத்து அந்த மந்தாரமனை தன் முதுகு ஓடுல தாங்கிக்கிற. அந்த மேல வந்து அஜிதாங்கிற ரூபத்துல 1000 கரங்களோட பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப மேல ஒரு ஆக்சில் ஆயிடுச்சு, கீழே ஒரு ஆக்சில் ஆயிடுச்சு. இப்ப மலையை கடையும் போது அந்த முதுகுல ஆமைக்கு ஏதோ புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு அப்படி லேசா சொரிஞ்சு விட்டா நல்லா இருக்கும் இல்லையா, இந்த கோமாதாக்கள் அப்படி தடவி விட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த மலையை கடையும் போது அந்த கூர்ம அவதாரத்துக்கு வந்து அப்படி யாரோ நேச புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. அவரு பிரம்மாண்டமா மலையை வந்து அவர் முதுகுல தாங்கிட்டார். சோ இப்படி அந்த பார்க்கடல் கடையும் போது அதுல நிறைய பொருட்கள் வந்தது. அப்பவே பகவான் சொன்னாரு, தேவர்களே அமிர்தம் வர வரைக்கும் பொறுத்துட்டு இருக்க, நிறைய பொருட்கள் வரும், கவரப்படாதீங்க. ஆனா யாரும் கேட்கல. அதுல வந்து பல்வேறு பொருட்களை பார்த்த உடனே எல்லாம் அட்ராக்ட் ஆயிட்டு அதை எடுக்க போனேன். ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாங்க. இந்திரன் ஐராவத யானை, பிரம்மா வந்து அன்னவாகனம், அப்புறம் வந்து உச்சைஸ்வரவா குதிரை, நிறைய அந்த பார்க்கடல இருந்து வருது. அப்புறம் லட்சுமி தேவி வந்தாங்க. லட்சுமி தேவி அவ்வளவு அழகு, அப்படி தாமரை போல கண்கள், பொண்ணு இடத்துல இருக்காங்க. எல்லா தேவர்களும் பார்த்தாங்க, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காங்களே, அதிர்ஷ்ட தேவதை, இந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் நினைக்கிறாங்க. எல்லா தேவரும் இந்த பொண்ணோட அழகுல மயங்கினாங்க. அவங்க நேரா போய் பகவான் பக்கத்துல உட்காந்துக்க. லட்சுமி தேவி பகவான் பக்கத்துல உட்கார்ந்த உடனே இதுதான் சரியான பொருத்தம். லட்சுமி தேவிக்கு பொருத்தமான ஆள் வந்து பகவான் தான். சரி, அதுக்கப்புறம் தான் தன்வந்திரி பெருமாள் வந்து. தன்வந்திரி பெருமாள் வந்து வர்றதுக்கு முன்னாடி, இந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி வாசுகி சர்ப்பம் வந்து விஷங்கள், ஆழகால விஷம், கொடூரமான விஷங்கள். தேவர்கள்லாம் அப்படி மூச்சு முட்டி போய் இறந்துருவாங்க போல, கிட்டலே போய் அந்த சுவாசிச்சாலே, அந்த ஆழகால சுவாசிச்சாலே ஒரு செத்து போயிடும். திரும்பி தேவர்களா பகவான்கிட்ட ஓடி வந்தாங்க, பிரபு எங்களை காப்பாத்துங்க, இந்த வாசுகி சர்ப்பத்தோட வாயிலிருந்து விஷம் வருது. அப்ப பகவான் இந்த முறை என்ன செஞ்சாரு, ஒரு முறையும் பகவான் தான் உதவி செய்யறாரு. அசிதாங்கிற உருவப்படுத்திட்டாரு, கூர்மாவதாரம் எடுத்துட்டாரு, மந்தாரமலையை கொண்டு வந்து கொடுத்தாரு, வாசுகி சர்ப்பம் எல்லாம் ஏற்பாடு பண்ண. இப்போ இந்த பார்க்கடல் இருக்கிற விஷத்தை குடிக்கிறது பகவானுக்கு பெரிய விஷயம் இல்லை, இவ்வளவு பண்ணிட்டாரு. ஒரு லீலையில எவ்வளவு அவதாரம், அஜிதா, கூர்மா, அப்புறம் வந்து தன்வந்திரி, மோகினி, இவ்வளவு அவதாரம். ஆனா இந்த விஷம் குடிக்கிறது மட்டும் பகவான் செய்யல. அதை வந்து சொன்னா நீங்க சிவபெருமாட்ட சொல்லுங்க. ஏன்னா சிவபெருமானுடைய கருணை குணம் எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், எல்லா ஜீவன் மேலே எவ்வளவு கருணை வாய்ந்தவர், எப்படி மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவர், சுயநலமற்றவர், தன்னில் திருப்தி அடைபவர், தன்னில் ஆனந்தம் அனுபவிப்பவர். அவர் எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய தூய பக்தன் வைஷ்ணவானாம் எதா சம்பு, அவருக்கு ஒரு சேவை கொடு. இந்த லீலையில அவருக்கும் ஒரு சேவை இருக்கு. அதன் மூலமா அவருடைய புகழ், சிவபெருமானுடைய புகழ் வந்து இன்னும் பரவும். ஓ பாருங்க, தேவர்கள்லாம் போய் சிவமாட்ட சொன்னாங்க நீங்க விஷம் குடிக்கணும் இல்லையா, நம்ம யார்கிட்டயா யாராவது நம்ம கிட்ட வந்து எனக்கா நீங்க கொஞ்சம் விஷம் குடிக்கணும் எப்படி இருக்கு, பாயாசம் வேணா குடிக்கிற, விஷம் குடிக்க மாட்டேங்குது, உங்களுக்காக வேண்டி பாயாசத்தை குடிப்பேன், விஷத்தை குடிக்க மாட்டேன். அப்படி போய் தேவர்கள்லாம் சிவபெருமான்ட்ட போய் அவரை பிரார்த்தனை பண்ணி, மகாதேவா, சம்பு, சிவா, நீங்க ரொம்ப மங்களமானவர்,
ஓ பூதநாதா, எங்களுக்காக ஒரு கைங்கரியம் பண்ணுங்க, பகவானுடைய கட்டளை இது, நீங்க பார்க்கறதுல வந்து விஷம் குடிக்கணும். சிவபெருமானும் அப்படி ஆகட்டும், மற்றவங்க நன்மைக்காகவே வாழக்கூடியவர், எளிதில் திருப்தி அடைபவர், தன்னலமற்றவர், சுயநலமற்றவர், பணிவு, எளிமை, பகவான் மேல அதீத அன்பு, முதல் தரமான வைஷ்ணவர். அவர் என்ன பண்ணார், போய் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து பருகிற அந்த விஷம் கழுத்துல வந்து நின்னதுனால நீலகண்டன். கண்டம்னா கழுத்து, நீலகண்டன் கழுத்து மட்டும் அப்படி நீளமா இருக்கும், நீலகண்டன். ஆனா சிவபெருமான் உருக்கிய பொன்னிறத்துல இருப்பார். பொன்னார் மேனியனின்னு பாடுவாங்க திருவாசகத்துல, பொன்னார் மேனியன். இந்த கழுத்து மட்டும் நீல கலர்ல. அதுக்கப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஆஹ் அது அந்த 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 விஷத்தை எடுத்து பருகி அவருடைய கருணையினால எல்லாருக்கும் பாதுகாப்பாரு, பாதிப்பு இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் தான் தர்மதிரி வந்து கலசம் எடுத்துட்டு வர்றாரு, அமிர்த கலசம். அதை அசுரன் பிடிக்கிட்டு ஓடினோம். அப்ப பகவான் மோகினி அவதாரத்தை, அவ்வளவு அழகு அந்த மோகினியோட, மோகினி மூர்த்தி அப்படி ஒரு அழகு. எல்லா தேவர்கள் அசுரர்கள் மயங்கி போனாங்க. அந்த மோகினி மூர்த்தியை பார்த்து அசுரங்கள்லாம் இந்த பொண்ணு எனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை போட்டுக்கிறேன். நான் தான் இந்த பொண்ணு அடைவேன், நான் தான் இந்த பொண்ணு அடைவேன். அந்த பொண்ணு அப்படி சாமர்த்தியமா வந்து பகவான் மோகினி அவதாரம் பண்ணி அந்த கலசத்தை அவன் கையில இருந்து வாங்கினேன். இந்த கலசத்தை என்கிட்ட கொடுக்குறீங்களா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்கட்டுமா, தாராளமா உங்க கையில வாங்க, நாங்க ரொம்ப பாக்கியப்பட்டிருக்கோம். மோகினியோட அழகுல மயங்கி போய் அசுரர்கள் சொல்றாங்க, ஓ இந்தாங்க இந்த அசுர இந்த இந்த அமிர்த கலசத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே எல்லாரும் கொடுங்க, உங்க கையில வாங்குறது நாங்க செஞ்ச பாக்கியம். சரி எல்லாம் வரிசையில உட்காருங்க. எல்லாம் வரிசையில உட்கார வச்சுட்டு மோகினி என்ன பண்ணாங்க, அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு கொடுத்துட்டே வராங்க. முதல்ல அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்காம தேவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த அசுரங்கள்லாம் அவருடைய அழகுல மயங்கி பார்த்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு அசுரன் மட்டும் புரிஞ்சுட்டான், ஓ இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறா, இவன் வந்து நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், இந்த பொண்ணு பாரு அசுரங்களுக்கு எல்லாம் கொடுக்காம முதல்ல தேவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா, தேவர்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி ரெண்டு தேவருக்கு நடுவுல வந்து உட்காந்துட்டான். இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் சூரியன். சந்திரன் சூரியன் ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த அசுரன் வந்து உட்காந்துட்டான். அந்த மோகினி மூர்த்தி என்ன பண்ணா, பகவான் வந்து எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்துட்டே வர்றா. இந்த அசுரன் கையில பட்டுடுது. அவன் ஒரு டிராப் குடிச்சிட்டான். உடனே பகவான் கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ இவன் வந்து அசுரனாச்சு. உடனே சுதர்சன் கொண்டு அவன் தலையை வெட்டிடுற. அது வந்து அவன் உடம்பு ரெண்டு துண்டாச்சு. ராகு கேது, இன்விசிபிள் பிளானட், கண்ணுக்கு தெரியாத கிரகம் ராகு கேது. அத ராகு வந்து கேது ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேர் வந்து கோபத்தினால, ஓ இந்த பகவான் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு, எங்கள்கிட்ட எங்களை வந்து அமிர்த குடிக்க விடாம பண்ணிட்டாரு, எங்களை ரூபம் இல்லாம பண்ணிட்டாரு, அதனால நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இந்த ராகு என்ன பண்ணுவாரு, சூரியனை போய் தாக்குவார். ராகு சூரியனை தாக்குவது சூரிய கிரகணம், ராகு சந்திரனை தாக்குவது சந்திர கிரகணம். அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் அடிக்கடி கேலண்டர்ல ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம். அது ரொம்ப இன்ஆஸ்பிஷியஸ் டைம், அமங்கலமான நேரம். சோ இந்த மாதிரி பகவான் மோகினி அவதாரம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே மகாதேவர், ஓ நான் பகவானை எல்லா அவதாரத்தையும் தரிசனம் பண்ணியிருக்கேன், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம, வராக, நரசிம்மா எல்லா அவதாரம் தரிசனம் பண்ணிட்டேன், இந்த மோகினி அவதாரம் தரிசனம் பண்ணவே இல்லையே. அவருக்கு ரொம்ப ஆசை மோகினியை தரிசனம் பண்ணணும். அப்ப அவர் வைகுண்டம் வர, வைகுண்டத்துல வந்து பகவான் சொல்றாரு, பகவானே நான் வந்து உங்களுடைய எல்லா அவதாரத்தையும் பார்த்துட்டேன், ஆனா நான் பார்க்கடல விஷம் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க மோகினி அவதாரம் எடுத்திருக்கீங்க, அதை நான் பார்க்காம, அதனால எனக்கு அந்த தரிசனம் கொடுங்க, நானும் அந்த மோகினி மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். அப்ப பகவான் சொல்றார், வேண்டாம் மகாதேவா, நீங்க வந்து புலன்களை வென்றவர், தீரன், அதனால நீங்க வந்து அந்த மோகினி மூர்த்தியை பார்த்தா உங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது, உங்களால உங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது, வேண்டாம். இல்ல நான் பார்த்தே ஆகணும், ஓ பிரபு எனக்கு தரிசனம் கொடுங்க, நான் பார்த்தே ஆகணும். சரி நீங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணாரு, அவருக்கு முன்னாடி மோகினி மூர்த்தியா வர்றாரு. அந்த மோகினியோட அழகுல மயங்கி சிவபெருமான் அவர் பிடிக்கிறதுக்காக போறாரு, மோகினியை கட்டி பிடிக்கிறதுக்காக. மோகினி ஓடுறாங்க, மோகினி பின்னாடி சிவபெருமான் துரத்திட்டே போறாரு. இந்த மாதிரிதான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு, எப்படி பிரம்மா வந்து தன் மகளோட அழகுல மயங்கி பின்னாடி போனாரோ, அவ பிரம்மாவுடைய பசங்களே எப்படி பார்த்துட்டு இருந்தாங்களோ, அதே போல சிவபெருமான் மோகினியோட அழகுல மயங்கி அவர் பின்னாடி ஓடுற. அப்ப எல்லா சிவகணங்களும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஓ என்ன மகாதேவர் இப்படி போறாரு,
அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பின்னாடி துரத்தின்னு போறாரு. தென் ஒரு கட்டத்துல சிவபெருமான் புரிஞ்சுட்டாரு, ஓ இது பகவானுடைய மோகினி சக்தி, மோகினி மூர்த்தி என்ன மயக்கிட்டான்னு சொல்லி, இந்த மோகினி மூர்த்தி அடையணும்னு போனனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. தன் புலன்களை கட்டுப்படுத்திக்கிறார். அப்ப பகவான் சொல்லுவார், ஓ மகாதேவா, யூ ஆர் த கிரேட் பர்சனாலிட்டி. நீங்க ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. சோ யாராலும் தன் புலன்களை வெல்ல முடியாது. அதே சமயம் நீங்க உங்க புலன்களை கட்டுப்படுத்திட்டீங்க. தென் பகவான் சொல்றாரு, நீங்க பக்தர்லயே உயர்ந்தவர். உங்களை மாதிரி யாரும் புலன்களை வென்றவர் கிடையாது. அதனாலதான் சிவபெருமான் தீரா, புலன்களை எல்லாம் வென்றவர். சோ அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஓ பிரபு, நான் யாருடைய அழகுல மயங்கினேன்? நான் உங்களுடைய மாயாசக்தியினுடைய அழகுலையோ அந்த மாயாதேவிட்டையோ மயங்கல. மாயாதேவி கூட சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியாது. மாயாதேவி கூட சிவபெருமானை கவர முடியாது. ஒரு முறை பார்வதி சிவபெருமானை கவரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சிவபெருமானை கவர முடியல. சரி, தேவர்கள் என்ன பண்ணாங்க? தேவர்களுக்கு சேனையாக ஒரு குழந்தை வேணும். அதனால தேவர்களுக்கு சேனையாக குழந்தை வேணும்னா காமதேவன் போய் சிவபெருமானை தூண்டணும். சோ காமதேவன் அனுப்புறாங்க சிவபெருமானை தூண்டுவதற்கு. சிவபெருமான் காமதேவன் எரிச்சு பசுமாக்கிறார். அதனாலதான் இன்னை வரைக்கும் காமதேவனுக்கு உருவம் கிடையாது. ஒரு அனங்கன், அனங்கா அங்கா அப்படின்னா அவருக்கு ரூபம் இல்லை. அவர் உருவமற்ற தன்மையில எல்லா பக்கம் இருக்கார் காமன். காமதேவன் பானத்தை போட்டுட்டே இருப்பார். ஒரு ஆண் பொண்ணு பாக்குறாரு, ஒரு பொண்ணு ஆணை பாக்குதுன்னா பானம் வீச ஆரம்பிச்சிட்டாரு காமதேவனுங்க. சிவபெருமான் எரிச்சு பஸ்பமாக்கிட்டார். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க, மகாதேவா எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், இந்த தேவர்களுக்கு சேனையா ஒரு குழந்தை வேணும். அதுக்கப்புறம் தான் கார்த்திகேயன் பிறக்கிறார் பார்வதிக்கு. சோ பாருங்க, அப்போ சிவபெருமானை யாராலும் அட்ராக்ட் பண்ண முடியாது. மாயாசக்தினால் சிவபெருமானை கவர முடியாது. எந்த ஒரு சக்தினாலும், ஏன் பார்வதியால கூட சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியாது, அவர் ஈர்க்க முடியாது. ஏன்னா அவர் 24 மணி நேரம் பகவானுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண உணர்வுல லயிச்சிருக்க. அத்தகு கிருஷ்ண உணர்வுல லயத்திருக்கிற ஒரு ஜீவனை யாராலும் கவர முடியாது. மாயினால கவர முடியாது. எந்த சக்தியால் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பகவானுடைய தாமரை பாதங்களை பூர்ணம் அடைக்கலும் கொண்டிருக்கார். மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரத்திதே. சோ இதுதான் பாயிண்ட். அப்போ இங்க பிரம்மா இந்த நிலையில அந்த பொண்ணு பின்னாடி போனதை நம்ம பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. நமக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை. நெக்ஸ்ட் அதே பிரம்மா தான் ஹரிதாஸ் தாக்கூரர் வந்தார். சோ பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூரா வந்தப்போ மாயாசக்தினால ஹரிதாஸ் தாக்கூரை கவர முடியல. தென் பிரம்மா என்ன நினைக்காரு, ஓ நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் இந்த பிரம்மாவுடைய பதவியில் இருக்கிறதுனால எனக்கு கர்வம், நான் தான் படைப்பு கர்த்தா அப்படின்னு சொல்லி நான் பகவானே பரிச்சை பண்ணிட்டேன். அதெல்லாம் பிரம்மா பிரார்த்தனை பண்ணாரு, நான் ஒரு சாதாரண கீழ்குளத்துல பிறந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பகவானுடைய சேவகனா இருக்கும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும். அப்போ அந்த பிரம்மாவுடைய விருப்பத்தையும் பகவான் பூர்த்தி பண்றாரு. அவருக்கு ஹரிதாஸ் தாக்கூர் தான் பிறக்கிறார். சோ ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்தார். பாருங்க, அவர் 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் பரிச்சை, 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் பரிச்சை வந்தது. 2 முறை ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிச்சிட்டார். ஒரு முறை ஒரு விலை மாது ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட வந்தாங்க. ஓ ஹரிதாஸ் தாக்கூரே, நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் இளம் வாலிபன். அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த லீலை. சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே பூமியில ஹரிதாஸ் தாக்கூர் தோன்றி இருந்தார். ஏன்னா பகவான் எப்பெல்லாம் அந்த பூமியில அவதரிக்கிறாரோ தன் சாக்கள் அனுப்பிச்சு வைப்பார். சிலர் முன்னாடி வருவாங்க, சிலர் கூட வருவாங்க, சிலர் அவதரிச்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்து முன்பாவே இந்த பூமியில வந்திருக்கு. சோ அவரு மகாபுடைய சேவைக்காக காத்துட்டு இருக்கார், வருகைக்காக காத்துட்டு இருக்கார். அவர் எப்போ ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபிச்சுட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட விலை மாது சொல்றா, ஓ பிரபு, நான் உங்களை தேடி வந்திருக்கேன், என்னை திருப்திப்படுத்துங்க. அப்ப அது சொன்ன ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, நான் என் குரு மகாராஜுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபிப்பேன்னு. ஓ பெண்ணே, நீ கொஞ்சம் பொறுத்துண்டுரு, நான் என்னுடைய ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு வரேன், என்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு உன் விருப்பத்தை நான் பூர்த்தி பண்றேன். இப்படியே 1 நாள் 2 நாள் 7 நாள்
7 நாள் அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்ற, இன்னைக்கு அப்படியே நான் ஜபத்தை முடிச்சிடுவேன், நாளைக்கு சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆனா ஒரு நாளும் ஹரிதாஸ் தாக்கூரா வந்து அந்த பொண்ணுடைய அழகுல கவரப்படல. மாறாக அந்த விலை மாதம் என்னன்னாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் இருந்து அவருடைய நாமத்தை கேட்டு, ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி தூய பக்தருடைய வாயிலிருந்து பகவானுடைய புனித நாமத்தை கேட்டு கேட்டு அந்த பொண்ணு தூய்மை அடைஞ்சா. ஹரிதாஸ் தாக்கூர் பாதங்களை நமஸ்காரம் பண்ண, ஓ பிரபு, நான் உங்களை வீழ்த்துறதுக்காக வந்த நான் ஒரு கீழலையான ஆத்மா. ஆனா உங்களுடைய தூய்மையினால நான் தூய்மை அடைந்து விட்டேன், என்னை உங்க சீடரா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த விலை மாதுக்கு ஹரிதாஸ் தாக்கூர் தீட்சை கொடுத்து நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அவர் வேற ஊருக்கு போயிட்டு, அந்த அம்மா ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜெபம் பண்ணிட்டு. அதே மாதிரிதான் ஒரு தடவை மாயாதேவி பரிச்சை பண்ண வந்த, மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூரை பரிச்சை பண்ண வந்தா. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, மாயாதேவிக்கே தீட்சை குடிச்சு ஜெபம் பண்ண வச்சிட்டாரு. அதனால தூய பக்தர்கள் அவங்க ஹரிதாஸ் தாக்கூரை போல மகாதேவரை போல உள்ளவங்க இந்த மாயா சக்தியினால கவரப்படுறது இல்லை. அதனால தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவனுடைய உபதேசங்கள், பிரபுபாதர் ஆன்மீக குரு அவனுடைய உபதேசங்களை பின்பற்றி கிருஷ்ண உணர்வை நாம் தீவிரமா பயிற்சி பண்ணோம்னா, நாமத்தை குற்றமிட்டு ஜபிச்சு எப்பவுமே பகவானுடைய சேவையில் இருந்தோம்னா இந்த மாயா சக்தி நம்ம கிட்ட நெருங்க முடியாது. பிரபுபா சொல்வாரு, எனக்கு எப்படி மாயை உதைக்கணும்னு தெரியும். ஏன்னா மாயை வந்து வெல்ல முடியாது யாரால். மாயை நாம் வெல்ல வேண்டுமானால் யாரொருத்தர் மாயினுடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ அவங்கள சரணடையணும். அப்ப 2 பேர் தான் மாயோடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. ஒண்ணு கிருஷ்ணா, இன்னொரு தூய பக்தர் ஆச்சாரியன். ஆச்சாரியன் தூய பக்தரையும் மாயை கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணரையும் மாயை கட்டுப்படுத்த முடியாது. இந்த 2 பேர் தான் இதுக்கு அப்பாற்பட்டவங்க. அதனால நம்ம எல்லாரும் மாயானுடைய பிடியில ஆல்ரெடி மாட்டிட்டு இருக்கோம். சோ மாயா வந்து மேலும் மேலும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளை பிடிச்சு கீழே எடுத்துட்டு இருக்கு. நம்ம மேலும் மேலும் கிருஷ்ண பக்தியை வந்து உதாசீனப்படுத்தினாலோ அல்ல கிருஷ்ண பக்தியில தீவிரமா இல்லைனாலோ மாயாவுக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். அது நம்மளை எடுத்துட்டு போயிடும், கிருஷ்ணாட்டு இருந்து ரொம்ப தூரம் எடுத்துன்னு போயிடும். காமம், கோபம், பேராசை, பல்வேறு குணநலங்களால நம்ம வந்து கிருஷ்ணாட்டு இருந்து விலகிடும். அதனால நம்ம மாயை கிட்ட எச்சரிக்கையா இல்லைன்னு சொன்னா, ஓ மாயா வந்து எனி டைம் பிடிக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கையா இல்லைன்னா கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தோம் நம்ம மாட்டிக்கணும். ஓ நான் தான் வந்து இப்ப தீட்சை வாங்கிட்டேன், என்ன மாயை பிடிக்காது, நான் 16 மாலை ஜபிக்கிறேன், என்ன மாயை பிடிக்காது. நோ நோ, பிரம்மாவே மாயை பிடிச்சிட்டு இருக்கு, பிரம்மாவே பொண்ணு பின்னாடி போ. சோ அதனால இது எச்சரிக்கை. நம்ம கிருஷ்ணனுடைய பயிற்சி பண்ணக்கூடிய சாதகக்கான எச்சரிக்கை வந்து நம்ம வந்து மாய இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்கள் இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்கள் பெண்கள் இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், பெண்கள் ஆண்கள் இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சோ இந்த விஷயம் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிச்சதுல எவ்வளவு கவனமா நம்ம பக்தி சேவையில் ஈடுபடணும் அப்படிங்கறதா இன்னையோட வகுப்பு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.